ஒற்றை இளைஞனால் இன்றைக்கு கலங்கி போய் குழம்பி போய் நிற்கிறதுன்னா மக்கள் எழுந்தால் மட்டும்தான் மாற்றம் உண்டாகும். எந்த கட்சியை சேர்ந்தவங்களா இருந்தாலும் இருக்கலாம், நமக்குள்ள எந்த மாறுபாடும் வேறுபாடும் கிடையாது. ஏன்னா இது உங்களுடைய என்னுடைய பிரச்சனை இல்ல, நம்மளுடைய பிரச்சனை. பொதுவான நுழைவுத் தேர்வு ஒண்ணு இருக்கணும்ல, எனக்கு என்ன குயிக் இருக்குன்னு எனக்கு தெரிஞ்சுக்கணும், அவ்வளவுதானே. அப்ப அந்த காமன் என்ட்ரன்ஸ் டெஸ்ட எல்லாரும் படிக்கிற பொது பாடத்திட்டத்தில் தான் நீ கொண்டு வரணும். ஏன் சிபிஎஸ்இ கிட்ட கொண்டு போய் அதை கொடுத்த? பொதுவாக மத்திய அரசை பத்தி எதிர்க்கிறது அப்படின்னா, தமிழகத்துல பொறுத்த வரைக்கும் எப்போதுமே ஒரு கலை வச்சுக்கிறாங்க, கருப்பு சிவப்பு மட்டும் தான் எதிர்க்குது அப்படின்ற மாதிரியான ஒரு இது. மீனமும் எதிர்க்கும், பச்சையும் எதிர்க்கும். முற்றிலுமாக போனோம், அது எங்களுக்கு தான் தெரியும். நாங்களும் இங்க பாதிக்கப்பட்டிருக்கோம். அதை சொல்லி வைத்து புரிய வைக்க வேண்டியது எங்களோட கடமை. நாங்க தூண்டி விடுறோம் நினைச்சா ஆமா தூண்டி விடுறோம், தூண்டி விட்டுக்கிட்டே இருப்போம். எல்லாருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். உரையெல்லாம் நிகழ்த்த வரல, என்னுடைய உணர்வுகளை கொஞ்சமா உங்களுடைய சார்பாக கொட்ட வந்திருக்கிறேன். என்னை இந்த நிகழ்வுக்கு யாரும் அழைக்கலை. ஏன்னா இது என்னுடைய போராட்டம், என் மண்ணின் போராட்டம், என் மக்களின் எதிர்காலம், என் மாணவர்களின் எதிர்காலம், என்னுடைய இளைய தலைமுறையின் எதிர்காலம் பொழுது இது என்ன கல்யாண விடா என்னை அழைக்கிறதுக்கு? கேள்விப்பட்டேன், வந்து நின்றுட்டேன். இந்த மாதிரி மாணவர்கள் இளைஞர்கள் ஒன்று சேர மாட்டீங்களா சேர மாட்டாங்களான்னு காத்து கொண்டு இருக்கிற மூத்த தலைமுறையின் ஒரு பகுதி தான் நான். நீட்டுக்கு காலகாலமாக குரல் எழுப்பிட்டு இருக்கிறோம், அதை எதிர்த்து. அது வந்த காலத்திலேருந்து நம்ம குரல் எழுப்பிட்டு இருக்கிறோம். பெரிய அசைவே ஏற்படலை. என்ன ஒரு சின்ன அடிப்படை யதார்த்தத்தை, உண்மையை நாம் இன்னைக்கு உணர்ந்து கொள்ள வேண்டும் என்றால், அரசியல் கட்சிகள் சட்டமன்றத்தில், நம்முடைய முந்தைய அரசு கூட சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றி ஆளுநருக்கு அனுப்பி அவர் அதை குடியரசுத் தலைவருக்கு அனுப்பாம வைத்து காலதாமதம் செய்து இன்னைக்கு வரைக்கும் அது மதிக்காம குப்பை கூடையில் போட்டு வைத்திருந்தது ஒரு புறம். ஆளும் அரசுகள் எதிர்ப்பு தெரிவிக்கிறார்கள், அரசியல் கட்சிகள் எதிர்ப்பு தெரிவிக்கிறார்கள். அசையாத ஒன்றிய அரசு ஒற்றை இளைஞனால் இன்றைக்கு கலங்கி போய் குழம்பி போய் நிற்கிறதுன்னா மக்கள் எழுந்தால் மட்டும்தான் மாற்றம் உண்டாகும். அந்த மக்களில் இளைஞர்கள் எழும்பினால் 2 மடங்காக மாற்றம் உண்டாக வாய்ப்பு உண்டாகும். இங்க வந்திருக்கிற நிறைய இளைஞர்கள் உங்களுக்கு பிடித்த ஜோசப் விஜய் நடிகரோட படத்தை போய் நீங்க ஜனநாயகன் பார்த்துட்டு வந்திருப்பீங்க. அதெல்லாம் ஒண்ணும் குழப்பம் இல்லை, நமக்கு பிரச்சனை இல்லை. நீங்க யாருக்கு வேணா ரசிகர்களா இருக்கலாம், ஆதரவாளர்களா இருக்கலாம். ஆனா நம்ம மண்ணுக்குன்னு பொது பிரச்சனை ஒண்ணு இருக்குல்ல, அதுக்கு நீங்க வந்திருக்கீங்கல்ல. இத பார்த்துட்டு அடுத்த படத்துக்கு போய் காத்திருக்கீங்கல்ல, இதுதான் நமக்கு தேவை. நீங்க யாரோட ஆதரவாளர்களா வேணா இருக்கலாம், எந்த கட்சியை சேர்ந்தவங்களா இருந்தாலும் இருக்கலாம். நமக்குள்ள எந்த மாறுபாடும் வேறுபாடும் கிடையாது. ஏன்னா இது உங்களுடைய என்னுடைய பிரச்சனை இல்ல, நம்மளுடைய பிரச்சனை. உங்கள் முகங்களை பார்க்கும்போது எனக்கு பெரும் மகிழ்ச்சியும் பெரும் நம்பிக்கையும் ஏற்படுகிறது. இப்ப நம்ம ஸ்டேட் சிலபஸ் ஒண்ணு வச்சிருக்கிறோம், சிபிஎஸ்இன்னு ஒரு அரசு அரக்கனை உள்ள கொண்டு வந்து திணிச்சிட்டு இருக்கிறாங்க, ஐசிஎஸ்இ இருக்குது. ஒரு பாடத்திட்டத்தை நான் தேர்ந்தெடுக்கிறேன். என் பிள்ளை காலையில பள்ளிக்கு போனதுல இருந்து வீட்டுக்கு வந்து வீட்டு பாடம் செய்யறதுல இருந்து மறுபடியும் ஒரு பிரைவேட் டியூஷன் சென்டருக்கு போறதுல இருந்து முழுக்க படிப்பு சும்மாதான் படிக்கணும்னு நினைக்கிற பிள்ளைகளும் பெற்றோரும் இருக்கிறாங்க. ஆளுக்கு ஒரு விதமா படிச்சுட்டு இருக்கிறோம். பொதுவான நுழைவுத் தேர்வு ஒண்ணு இருக்கணும்ல, எனக்கு என்ன குயிக் இருக்குன்னு எனக்கு தெரிஞ்சுக்கணும், அவ்வளவுதானே. அப்ப அந்த காமன் என்ட்ரன்ஸ் டெஸ்ட எல்லாரும் படிக்கிற பொது பாடத்திட்டத்தில் தான் நீ கொண்டு வரணும். ஏன் சிபிஎஸ்இ கிட்ட கொண்டு போய் அதை கொடுத்த? சிபிஎஸ்இ இன்னைக்கு அவசரமா 1000 பள்ளிக்கூடத்துக்கு இருக்கு அங்கீகாரம் இங்க அவசரமா புது அரசுல வாங்குற. அதுல இருக்கு மும்மொழி திட்டத்தை கொண்டு வந்த. இருக்க முடியாத நோய்களுக்கு இங்க போனா மருத்துவம் கிடைக்கும், இந்தியாவுக்கு போனா கிடைக்கும், சவுத் இந்தியாவுக்கு போனா கிடைக்கும், தமிழ்நாட்டுக்கு போனா கிடைக்கும். உலகத்தின் சிறந்த மருத்துவர்கள் இங்கதான் இருக்கான்னு தமிழ்நாட்டை பற்றி கேள்விப்பட்டதாத இந்த மொழியே தெரியாதவனுக்கெல்லாம் தகவல் போகுது. அந்த நாட்டுல மருத்துவ செலவு ரொம்ப குறைவா, போனா இதுக்கு நிச்சயமா தீர்வு கிடைக்குமா, மிகப்பெரிய மருத்துவ அறுவை சிகிச்சை நிபுணர்கள் மேதைகள் இருக்காங்களான்னு வராங்க. இங்க இருக்க எல்லாருமே 45-50 வயதுகளுக்கு மேற்பட்ட மருத்துவர்கள். நான் சொல்றது இந்த நம்பர் 1 அப்பல்லோ ஹாஸ்பிட்டல். அப்புறம் நீங்க வரிசையா செட்டிநாடு ஹாஸ்பிட்டல், குளோபல் ஹாஸ்பிட்டல், காவேரி ஹாஸ்பிட்டல் எங்க எடுத்து பாருங்க, மிகச்சிறந்த உலகத்தின் தலை சிறந்த மருத்துவ மேதைகள் இங்க இருக்கிறாங்களே, எல்லா 45-50 வயதுக்கு மேற்பட்டவர்கள் எந்த நீட்டு தேர்வுல தகுதி பெற்று அவர்கள் மருத்துவர் ஆனார்கள். இவங்களை தேடி வராங்களே, உங்களுக்கு என்ன இருக்கணும், இங்கிலீஷ்ல ஒரு ப்ராவர்ப் இருக்கு, உங்களுக்கு சொன்னா தெரியும் இல்லையா?
the taste of the pudding lies in its eating வாங்க. ஒரு உணவு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டே இருக்க கூடாது. அதை கொடுத்து பார்த்து ஆமா சாப்பிட்டு பார்த்து சுவையா இருக்குன்னு சொன்னாதான் ஒரு உணவு நல்லா இருக்குன்னு சொல்ல முடியும். அப்ப என்னோட மருத்துவம் எல்லாம் மேதைன்னு பேர் வாங்கிக்கிட்டு உலகத்துல இருக்க அவ்வளவு பேரும் ஈர்த்து இங்க மருத்துவ சேவையை தமிழ்நாட்டுக்குள்ள இதே சென்னையிலயும் மதுரையிலயும் திருச்சியிலும் பண்ணிட்டு இருக்கானே, அப்ப அவன் நீட்டே பக்கமே போகாம அந்த நுழைவுத் தேர்வு பக்கம் போகாம மருத்துவ பட்ட படிப்பை படிச்சு இன்னைக்கு உலகத்துக்கே இவ்வளவு பெரிய மருத்துவ சேவை பண்ணிட்டு இருக்கான்ல, இதை விட என்னடா உங்களுக்கு நிரூபணம் வேணும்? ஏன்டா ஏமாத்திட்டு இருக்கிறீங்க? இது வரைக்கும் நீங்க எந்த மாநிலத்தை வேணா ஏமாத்த முடிஞ்சது, தமிழ்நாட்டை ஏன் ஏமாத்த முடியல? எதுக்கு வெயில்ல இவ்வளவு பேர் வந்து வேலையை விட்டுட்டு உட்கார்ந்துருக்கான், குடும்பத்தை விட்டுட்டு? இவனுக்கு நண்பர்களோட கடற்கரையில போய் நிக்க முடியாதா? திரையரங்கத்துக்கு போய் அமர்ந்திருக்க முடியாதா? காஃபி ஹவுசஸ்ல உட்கார்ந்துருக்க முடியாதா? ஏன் இங்க வந்து நிக்கிறான்? எதுக்கு இவ்வளவு ஊடகங்கள் இதை எடுத்துட்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்கணும்னு காத்துட்டு இருக்கிறாங்க? எங்களுக்கு மட்டும்தான்டா சிந்திக்கிற ஆற்றல் உண்டு தமிழ்நாட்டுல. உண்மைகளை வேண்டிக் கொள்ளக்கூடிய சிந்திக்கிற ஆற்றல் உண்டு. எது எங்களுக்கு தேவை, எது எங்களுக்கு சரின்னு உணரக்கூடிய உணர்வும் அறிவு வளர்ச்சி எங்களுக்கு வந்திருக்கு. கிட்டத்தட்ட 100 ஆண்டுகள் ஆக போகுது. நம்ம பீம்ராவ் ஐயா வந்து இந்தியாவுக்கு ஒரு நவீன சிற்பியாக அடுத்த நூற்றாண்டில் இந்தியா எப்படி இருக்கிற போகிறது என்கிற வரைபடத்தை கிட்டத்தட்ட 100 ஆண்டுகளுக்கு முன்னாடி கொடுத்துட்டு போயிருக்கான் அந்த ஆளு. இன்னைக்குதான் அந்த உலகம் அதை படிச்சு படிச்சு புரிஞ்சுக்குது. கரியர்ல பிளாக் மார்க் வருது இல்ல, இவ்வளவு பெரிய ஒரு பொது தேர்வு இந்தியாவில் கிட்டத்தட்ட 1 கோடி மாணவர்கள் எழுதுற நுழைவுத் தேர்வுல பல முறை இந்த தேர்வுல குளறுபடி நடந்துருச்சு. கொஞ்சமாவது மனசாட்சி உள்ள ஒரு மனிதனா இருந்தா அவனே விலகி இருக்க வேண்டாம். இவ்வளவு போராட்டம் நடந்து மாணவர்களை தடியடி நடத்தி கொடுமைப்படுத்தி எவ்வளவு சின்ன சின்ன இளம் பெண் பிள்ளைகளை குழந்தைகளை போட்டு அடிக்கிறான்களை பார்க்கல. அதுக்கு பிறகும் பதவி விலக மாட்டேன்னு ஒருத்தர் நிக்கிறான்னா அவன் நேர்மையற்றவன் தானே, அடிப்படை அறமற்றவன் தானே. நம்ம வந்து முழக்கத்துல கூட நம்ம பேச்சுக்கு கூட சொல்லக்கூடாது எங்களை வன்முறைக்கு தள்ளி விடாதேன்னு. ஒரு நாளும் நம்மளால அப்படி சிந்தித்து பார்க்க முடியாது. நம்ம அந்த வழி வந்தவர்கள் அல்ல. நம்ம எல்லாத்தையும் ஏற்றுல சரியாக பிறருக்கு முழக்கங்களின் மூலமாக சொல்லி சிந்தனை மாற்றம் ஏற்படுத்தி சமூக மாற்றத்தை உருவாக்குகிற ஒரு வம்சத்தில் வந்தவர்கள் நம்மளுடைய ஜெய்பீம் வம்சம். அவங்களை பத்தி தான் நான் பேசிட்டு இருக்கிறேன். அப்படி வந்தவங்க நம்ம பேச்சு கூட வன்முறை என்று எடுக்க வேண்டாம். இந்த முழக்கத்தில் மிரட்டலில் நம்ம கூடுகிற கூட்டத்தில் அந்த அங்க நடக்கிற கரப்பான் பூச்சி ஆர்ப்பாட்டத்துல தலைநகரத்துல பல ஆயிரம் மைல்களுக்கு அப்பால் இங்க உட்கார்ந்து ஒரு நாள்ல ஒரு பிற்பகல்ல நம்ம ஆதரவு தெரிவிச்சுட்டு இருக்கோம்ல, இந்த முழக்கத்தின் தீர்க்கம் அதுதான் போய் அங்க ஒலிக்கணும். அந்த மாற்றத்தை ஏற்படுத்தணும். ஒற்றை மனிதனாக அவன் தொடங்கிய அந்த கரப்பான் பூச்சி இயக்கம், உண்மையை சொல்லணும்னா இதை தொடங்கினது அபிஜித் இல்ல. அந்த இளைஞர் சொன்ன மாதிரி இந்த கரப்பான் பூச்சி இயக்கத்தை தொடங்கி வச்சவர் சூரியகாந்த் ஐயா தானே. அவருக்கும் நன்றி கூறி இந்த அபிஜித் பின்னாடி இல்ல, நம்ம நிக்கிறது ஒரு தனி மனிதன் பின்னாடி இல்ல. இட்ஸ் நாட் அபிஜித். இன்னைக்கு அபிஜித் மறைச்சிடலாம், ஏமாத்திடலாம், ஏதாவது பண்ணிடலாம், மிரட்டிடலாம், கொன்னு கூட போடலாம். அந்த கூட்டம் தானே கொலகார கூட்டம் தானே. நாளைக்கு அந்த இடத்துல இன்னொருத்த வந்து நிற்பான். நம்ம கொள்கைகளின் பின்னால் நிற்கிறவர்கள், ஆட்களின் பின்னால் நிற்கிறவர்கள் அல்ல. நம்முடைய முழக்கமும் ஆதரவும் இந்த போராட்டமும் தொடரும். இதே போல இன்னும் பெருமளவில் கூடுங்கள். உங்க நண்பர்களை எல்லாம் கூட்டிட்டு வாங்க. அவங்களுக்கு ஒண்ணு தெளிவா விளக்குங்க. இது அரசியல் பின்னணி அல்ல. நீ எந்த கட்சியை சேர்ந்தவனா இருந்தாலும் இதை போன்ற நீட்டை எதிர்க்கிற நம்ம எதிர்கால இளைஞர்களுக்கு ஆதரவு கொடுக்கிற தலைமுறையின் வரலாற்றை சிதைக்க துடிக்கிறவர்களுடைய கனவுகளை தகர்க்கிற பொதுநல கூட்டம்னு சொல்லி அடுத்த முறை எல்லா கட்சிகள் இருந்து எல்லாரையும் எடுத்துட்டு வாங்க. ஒன்னா நிற்போம், ஒன்னா குரல் எழுப்புவோம். மாற்றம் எப்பொழுதும் தமிழ்நாட்டிலிருந்து தொடங்கும். இந்திய சமூக வரலாற்றில் இந்த முறை தலைநகரில் ஒரு இளைஞரால் தொடங்கி இருக்கிறது. தமிழ்நாடு மிகப்பெரிய பலமாக நிற்கும். நாம் தொடர்ந்து இந்த ஆதரவு கரத்தை இரும்பு கரத்தோடு உயர்த்தி அவர்களுக்கு எதிர்ப்பை தெரிவிப்போம். நன்றி. நமது போராட்டம் தொடரட்டும். ரொம்ப சிம்பிளா சொல்லிட்டாரு ப்ரோ. நாங்க ஆல்ரெடி பெட்டரா தான் இருக்கிறோம், நீங்க எங்களோட பெட்டர்மெண்ட் எல்லாம் நீங்க பார்க்க வேண்டாம்னு சொல்லிட்டாரு. நன்றி. அடுத்ததான் வந்து 2017 நீட் எதிர்ப்பு போராட்டம் நடந்த போது நிறைய பேர் சிறைக்கு போனோம், நிறைய பேர் வழக்கு வாங்கணும், நிறைய பேர் இதே மாதிரி போலீஸோட தடியடி அனுபவிச்சோம். அப்படி அனுபவிச்ச லட்சக்கணக்கான இளைஞர்கள்ல இவரும் ஒருத்தர். இன்னைக்கு வந்து இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்ல ஒரு உறுப்பினரா இருந்து செயல்பட்டு இருக்கிறாரு. தோழர் உமர் முக்தார் அவர்களை கண்டன உரையாற்ற அழைக்கிறேன். இங்கு வருகை தந்திருக்கும் உங்கள் அனைவரின் மீதும் இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டுமாக. பொதுவாக வந்து மத்திய அரசை பத்தி எதிர்க்கிறது அப்படின்னா தமிழகத்துல பொறுத்த வரைக்கும் எப்போதுமே வந்து ஒரு கலர் வச்சுக்கிறாங்க, கருப்பு சிவப்பு மட்டும் தான் எதிர்க்குது அப்படின்ற மாதிரியான ஒரு இது. நீலமும் எதிர்க்கும், பச்சையும் எதிர்க்கும். அதை எப்போதுமே பொது தளத்துல சொல்றது இல்ல. எப்ப ரஞ்சித் அண்ணன் போன்றவர்கள் வந்து எனக்கு நீலத்தோட முதல் மேடை இது, எனக்கு அண்ணனை வந்து ரொம்ப இதா நான் பின்தொடர்ந்துகிட்டு இருக்கேன். காரணம் என்ன அப்படின்னா வந்து ஒரு தடவை வந்து ஒடுக்கப்பட்ட வாய்ஸ் ஆஃப் த வாய்ஸ்லெஸ் அப்படின்பாங்களே,
சட்டை போடாம பறை இசை வாசிச்சுக்கிட்டு இருந்தவங்க எல்லாம் வந்து கோட் ஷூட் போட்டு வாசிக்க வச்சது வந்து நீலம். நிறைய இசைக்கலைஞர்களை வந்து தொடர்ச்சியாக இப்ப இந்த சிஜேபியோட 3 நாள் போராட்டத்துல பாக்குறேன். பல திறமைசாலிகள் அவ்வளவு பெருமை வந்து எல்லாமே வட சென்னையில இருந்து தொடர்ந்து வந்துகிட்டு இருக்காங்க. அவர்கள் எல்லாத்துக்கும் வந்து ஒரு அடையாளத்தை வந்து நீளம் தொடர்ந்து கொடுத்துக்கிட்டு இருக்கு. சோ அதுக்காக என்னோட மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். என்னோட இன்னைக்கு வந்து அபிரான அடிக்கடி சொல்லுவாங்க, முஸ்லீமா இருக்கிறதே வந்து நான் அடிக்கடி வந்து இந்த தேசத்துக்கு உண்மையா இருக்கன்னு எதுக்கு எடுத்தாலும் நாங்க நிரூபிக்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு சூழ்நிலை. சாதாரண ஒரு இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் நடந்தா கூட நம்ம அதுல ஜெயிச்சுச்சுன்னா கண்டிப்பா நம்ம இந்தியாவுக்கு ஸ்டேட்டஸ் வச்சே ஆகணும், இல்லைன்னா நம்ம வந்து பாகிஸ்தானை சப்போர்ட் பண்றோன்ற மாதிரி நினைச்சுப்பாங்க. அப்படி ஒரு முஸ்லீம் கூட இங்க எவனும் பாகிஸ்தானுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க மாட்டான். அப்படி இருந்தாலும் இங்க இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் வந்து அப்படி தள்ளப்பட்டுக்கிட்டு இருக்கு. என்னுடைய வாழ்க்கையில மிக முக்கியமான இந்த சமூக போராட்ட தளத்துக்கு வந்ததுக்கு மிக முக்கியமான காரணம் அண்ணல் அம்பேத்கர். சோ அவரை பின்தொடர்ந்து நான் அரசியல் செஞ்சுக்கிட்டு இருந்தேன். சோ அதுல ஒரே ஒரு விஷயத்த நான் உன்னிப்பாக நோட் பண்ணேன். அண்ணல் அம்பேத்கர் வந்து ஒரு தனிப்பட்ட சாதி அரசியல் தலைவராக இங்க பின்பற்ற வச்சதுதான் இவங்க பாசிசம் பண்ண மிகப்பெரிய ஒரு அரசியல் அப்படின்றத அவர் ஒரு பொதுவா மானுட குலத்துக்கான ஒரு தலைவராகவும் பாக்குறேன். அதே மாதிரி காகிதமில்லத் அவர்களை வந்து மத அரசியல் தலைவராக மாத்தினாங்க. அவர் தமிழினத்துக்காக பண்ணதை யாருமே சொல்றது இல்ல. சோ இப்படி தலைவர்கள் யார் யாரெல்லாம் மக்களுக்காக குரல் கொடுத்தார்களோ அவர்களை வந்து வேற வேற அடையாளங்களாக மாற்றி செய்யறதுதான் வந்து இன்னைக்கு பாசிசத்தோட மிக முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு. இதே இடத்துல இதே தளத்துல நான் மன்சூர் அலிகான் அண்ணன் கூட நன்றி சொன்னேன். 2017ஆம் ஆண்டு செப்டம்பர் 10ஆம் தேதி அன்னைக்கு கிட்டத்தட்ட பல நூறு இளைஞர்களோட நீட்டுக்கு எதிராக வந்து இதே இடத்துல நாங்க போராடுவோம். அப்ப அண்ணங்க பல பேர் வந்து ஆதரவு தெரிவிச்சிருந்தாங்க. தொடர்ச்சியாக வந்து பொதுவா நிறைய போராட்டங்கள் இருக்கும். நேரம் கருதி சீக்கிரமா முடிக்கிறேன். ஒரு 5 நிமிஷம் மட்டும் எடுத்துக்கிறேன். என்னோட அனுபவங்களை சில விஷயத்த பகிர்ந்துக்கிறதுக்காக. நிறைய போராட்ட களங்கள் இருக்கும். ஆனா போராட்ட களங்களை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா வந்து எப்போதுமே வந்து ஒரு பெருங்கண்டை எழுச்சி கொண்ட போராட்டம் மட்டும் தான் வெற்றி பெறும். மற்றபடி போராட்டம் எல்லாத்தையுமே வந்து பகுதி வாரியாக சுருக்குவாங்க. இப்ப ஸ்டெர்லைட்ல துப்பாக்கியில மக்கள் சுடுறாங்களா, அது வந்து தூத்துக்குடி பிரச்சனை அப்படின்பாங்க. காவிரியோட பிரச்சனை அப்படின்னா வந்து அது வெறும் தஞ்சாவூர் டெல்டா மாவட்டத்தோட பிரச்சனை அப்படின்ற மாதிரி சுருக்குவாங்க. அப்படிப்பட்ட காவிரி போராட்டம் நாங்க எக்மோர்ல இருந்த போதும் எங்க கூட நின்று ரோட்ல நின்று போராடின வெற்றிமாறனுக்கும் இந்த தரத்துல நான் நன்றி தெரிவிச்சுக்க விரும்புறேன். சோ அப்படி ஒரு இடத்துலயும் போராட்டம். அதே மாதிரி வந்து தங்க அனிதாக்காக நம்ம குரல் கொடுக்கிறோமா, தலித் பெண்ணுக்காக குரல் கொடுக்குற நம்ம தம்பி கவினுக்காக குரல் கொடுக்குறோமா, ஏன்டா இப்படி வெட்டி கொன்னீங்க அப்படின்னா அது வந்து சுருக்கமாக ஒரு அடையாளத்தை அவங்க போடுவாங்க. இப்படி எந்த ஒரு சில போராட்டங்கள் மட்டும்தான் தன்னெழுச்சியாக மிகப்பெரிய வெற்றி அடையும். அப்படி இந்திய எதிர்ப்பு போராட்டம் வெற்றி அடைஞ்சிச்சு, ஜல்லிக்கட்டு போராட்டம் வெற்றி அடைஞ்சிச்சு, ஒட்டுமொத்த பேரும் ஒன்றிணைஞ்சு வந்ததுனால அப்படி மீண்டும் ஒரு எழுச்சியாக வந்து இன்னைக்கு நீட் எழுச்சி வந்து வந்திருக்கு, இந்தியா முழுக்க வந்திருக்கு. சோ இந்த போராட்டத்துல வந்து அனைவரும் ஒன்றிணைஞ்சு மிகப்பெரிய வெற்றி அடையணும். இப்படிப்பட்ட ஒரு தன்னெழுச்சி மீண்டும் அமையாது. இப்ப கிடைச்சதோட வந்து நான் இப்ப சிஜேபியில எங்களை சொல்றது என்ன சொல்றாங்கன்னா, சில பேர் வந்து நீங்க வந்து பின்னாடி நின்றுட்டு காக்ரோச் ஜனதா பார்ட்டியை தூண்டி விடுறீங்களா. ஆமா தூண்டி விடுறோம், எங்களுக்கு அதான் வேலை. அவங்களுக்கு என்ன சொல்றோம், அரசியல் படுத்துறோம். அங்க டெல்லியில உள்ளவங்க வந்து வெறுமனையா வந்து ஃபேர்லிட்டு போதும், நீங்க வந்து ராஜினாமா பண்ணிட்டு போனா போதும் அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டுமா போதும், நீட்டு முற்றிலுமாக போனோம். அது எங்களுக்கு தான் தெரியும். நாங்களும் இங்க பாதிக்கப்பட்டிருக்கோம். அதை சொல்லி வைக்க புரிய வைக்க வேண்டியது எங்களோட கடமை. நாங்க தூண்டி விடுறோம்னு நினைச்சா ஆமா தூண்டி விடுறோம், தூண்டி விட்டுக்கிட்டே இருப்போம் என்பதை சொல்லி விடைபெறுகிறேன். ஜெய் பீம்.